சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில், மனுஷிய வாழ்க்கையில் சத்தியம் ஊடுருவுகிறதோ, சத்தியம் அவர்களை தொடுகிறதோ, அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விடுதலை வந்து விடுகிறது. டெலிவரன்ஸ், வியாதியிலிருந்து விடுதலை, ஒரு ஆமீன் சொல்லலாம். கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, மாந்திரிகத்திலிருந்து விடுதலை, சத்துருவினுடைய போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை, எல்லா தோஷத்திலிருந்து விடுதலை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சத்தியம் வெளிப்படும் பொழுது, சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளே. ஆகவேதான் சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு பிசாசானவன் பல உபாய தந்திரங்களை தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில அவன் கொண்டு வந்து சத்தியத்திலிருந்து வழிவிலக பண்ணுகிறான். சத்தியத்தை கேட்பது பிடிக்காது, பிசாசுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. சத்தியம் அவ்வளோ ஒரு போரிங்கா இருக்கும். சத்தியம், கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்பதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி பல எண்ணங்களை, டிஸ்ட்ராக்ஷன் பிசாசான கொண்டு வருவான். ஆமா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய தடைகள், கவன ஈர்ப்புகள், தேவையில்லாத சிந்தனைகள். ஆகவே நம்ம சத்தியத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப கவனமா நம்ம செவி கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த சத்தியம் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலும் கூட அபாயகரமான கசப்பு என்ற ஒரு காரியத்தை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினபடினால கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையாகவே இந்த வார்த்தையானது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, விடுதலையை கொண்டு வரும் என்று சொல்லி நான் கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கின்றேன். ஆகவே தயவு கூர்ந்து உங்களுடைய செல்போன்ஸ் எல்லாம் நீங்க கூடுமானா, உங்களுக்கு கிருபை இருக்குமானா, நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும். அது எனக்கு இப்போ முக்கியம் இல்லாத ஒன்று என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இது கர்த்தருடைய பார்வையில கர்த்தரை விட எனக்கு இது முக்கியம் இல்லை என்று நீங்கள் நம்புவீர்களானால் தயவு கூர்ந்து அதை சுவிட்ச் ஆஃப் செய்து உங்கள் காலடியில் வைத்து விடுங்கள். காலடியில் வைத்து விடுங்கள். ஏன்னா இந்நாட்களில் சத்தியத்திற்கு விரோதமாக போராடுகிற சத்துருவினுடைய மிகப்பெரிய ஆயுதங்களில் ஒன்றாக இந்த செல்போன் இருக்கிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் சைலண்ட் மோடில் அல்ல, சுவிட்ச் ஆஃப் செய்வீர்களானால் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். கூடுமான வரை ஆலயத்திற்கு செல்போன் கொண்டு வராதவர்கள் நீங்கள் கர்த்தருக்கு மிக பிரியமானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். கடந்த நாட்கள் ஒரு ஊழியக்காரனை குறித்து நான் சாட்சி கேட்டேன். அவங்க ஆலயத்தில் செல்போனுக்கு அனுமதியே இல்லையாம். செல்போனுக்கு அனுமதி கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையில் கூட வரும் நாட்களில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், செல்போன் நாட் அலௌட் இன் சர்ச் என்று சொல்லி, சபையில் செல்போன் தேவையில்லை. சபையில் கர்த்தர் உலாவுகிறார். தேவ மனிதர்கள் மத்தியில் தேவன் உலாவுகிறார். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் இதோ மனிதர்கள் வாசம் எங்கள் நடுவிலே விரும்பிடும் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம்.
பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு. ஆகவே கர்த்தர் உலாவுகிறதான இந்த இடத்துல வேற எந்த ஒரு காரியத்திற்கும், குறிப்பாக எந்த விதமான ஒரு செல்போன்ஸ்க்கும் இடம் வேண்டாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் நம்ம எடுத்து, உங்களால அதுல வெற்றி பெற முடியுமானால், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்ற வசனத்தின்படியாக இந்த ஆராதனை செல்போன்ஸுக்கு கடைசி ஆராதனை. சபைக்குள்ள இனி செல்போன்ஸ் வேண்டாம். ஒருவேளை பாஸ்டர் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒரு காலம் அது ஆன்ல இருக்கவே கூடாது. அது என்னதான் இருக்கணும்? ஆஃப் மோட்ல இருக்கணும். ஆஃப், அது சைலண்ட் மோட்ல இருக்க வேண்டாம், ஆஃப் மோட்ல இருக்கணும். ஆகவே இதை நீங்க தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள், செயல்படுத்துங்க. பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. ஏன்னா நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதனால அதுக்குரிய பலனை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவ மக்களே, நீங்கள் திருப்ப வேண்டும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 12:15 வாக்கியம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். லிசன், கவனியுங்கள். இந்த கசப்பு என்ற ஒரு வார்த்தை அங்க இருக்கிறது தேவ பிள்ளைகளே. இந்த கசப்பை வேதம் எவ்விதமாக காண்பித்து கொடுக்கிறது என்று சொன்னால், கசப்பை ஒரு மலராகவோ, கசப்பை ஒரு தேனாகவோ, கசப்பை மனதை வருடுகிறதான ஏதோ ஒரு காட்சி பொருளாக வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்காமல், கசப்பை வேதம் நமக்கு எப்படி காண்பித்து கொடுக்கிறது என்றால், கசப்பான வேர் என்று காண்பிக்கிறது. ஒரு ரூட், இது ஒரு வேராக இருக்கிறது. இது ஒரு வேராக இருக்கிறது. எல்லா உபத்திரவங்களுக்கும், எல்லா வியாதிகளுக்கும், எல்லா சாபங்களுக்கும், எல்லா ரோகங்களுக்கும், எல்லா தரித்திரத்திற்கும், எல்லா விதமான கெடுதலுக்கும் இது ஒரு வேராக இருக்கிறது என்று சொல்லி வேதமானது கசப்பை ஒரு வேராக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறது. அப்ப கசப்பை குறித்து வேதம் அது தேவன் எப்படி பார்க்கிறார்? That is the root for all our trouble, for all our evil thing. எல்லா தீமைக்கான ஒரு வேராக கசப்பு இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ மக்களே, இந்த வேருடைய அபாயம் என்ன அப்படி சொல்லி கடந்த நாட்களில் கர்த்தர் என்னோடு கூட பேசின ஓரிரு வார்த்தைகளை ரத்தின சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இங்கே கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். நாட்கள் நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, ஏன் எங்கள் திருச்சபையில அநேகர் பலவீனமா இருக்கிறார்கள்? ஏன் அநேகர் கலக்கத்தோடு கூட இருக்கிறார்கள்? ஏன் அநேக குடும்பத்தில் நிம்மதி இல்லை? ஏன் அநேக குடும்பத்தில் சாபக்கேடு இருக்கிறது? ஏன் அநேக குடும்பத்தில் பயங்கரமான போராட்டம் இருக்கிறது? அவர்கள் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஆயிற்றே, அவர்கள் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவர்கள் ஆயிற்றே, அவர்கள் கர்த்தருக்காய் கொடுக்கிறவர்கள் ஆயிற்றே, அவர்கள் தேவ சமூகத்தில் வந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற மக்கள் ஆயிற்றே. பிறகு ஏன் இந்த சோதனைகள்? பிறகு ஏன் இந்த போராட்டங்கள்? பிறகு ஏன் இந்த வேதனைகள் என்று நான் கர்த்தருடைய சமூகத்தில் அநேக மணி நேரம் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த கசப்பு தான் அநேகருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு காரணமாக இருக்கிறது.
ஏன் ஆண்டவரே இந்த கசப்பினால என்னப்பா, எப்படிப்பா நாங்க கசப்பு இல்லாம இருக்க முடியும்? ஒரு சில வார்த்தைகள், ஒரு சிலருடைய கிரியைகள், ஒரு சில துரோகங்கள், ஒரு சிலர் எங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்களே, ஒரு சிலர் எங்களை குத்தி இருக்கிறார்களே, ரணகலப்படுத்தி விட்டார்களே, எப்படி ஆண்டவரே அந்த வருத்தம் எங்களுக்குள் இல்லாமல் இருக்கும்? கசப்பு என்றால் நமக்குள் எழும்புகிறதான மிகப்பெரிய ஒரு வருத்தம், நமக்குள் எழும்புகிற எரிச்சல், நமக்குள் எழும்புகிறதான கோபம், நமக்குள் எழும்புகிற பழிவாங்கும் எண்ணம் தான் கசப்பு. நான் கேட்ட அப்பா கிட்ட, எப்படி டாடி இல்லாம இருக்க முடியும்? மறக்க முடியலையப்பா, மறக்க முடியலையா டாடி? நினைத்தாலே நெஞ்சமெல்லாம் பதைக்கிறது. சொன்னாரு, நீ சொல்றதெல்லாம் நல்லதுதான், நீ சொல்றது உண்மைதான், ஆனா கொஞ்சம் அதனுடைய விளைவை நீ பார்க்கணும் அப்படி சொன்னாரு. அப்போ நான் அப்பா கிட்ட காத்திருந்து இந்த வார்த்தை கொஞ்சம் நிதானித்த, பார்க்கல. கர்த்தர் நினைவுல கொடுத்த வார்த்தை. கர்த்தர் இந்த எபிரேயர் 12:15 நான் பார்க்கல, என் சிந்தனையில கர்த்தர் கொடுத்த பொழுது இந்த வசனத்தை தேடி எங்க இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 12:15 தான் இருக்கிறதா என்று சொல்லி கண்டு கொண்டு அந்த வார்த்தை மேல என் முழு கவனத்தை வைத்து நான் அதை தியானிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் சொன்ன, இதனால் உண்டாகிறதான ஒரு சில அபாயத்தை பாருப்பா. அப்போ அந்த வார்த்தையை நீங்க எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். ஒருவனும் தேவனுடைய கிருபையை, அப்போ முதலாவது எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாரோ ஒருவர் பேசின வார்த்தைகள், யாரோ ஒரு சிலர் செய்த செயல்கள், யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த காரியங்கள், அந்த துரோக செயல்கள் நிமித்தமா உங்க இருதயத்துல, உங்க உள்ளத்துல இன்னும் அவர்கள் மேல ஒரு பெரிய வருத்தம், ஒரு பெரிய காயம், ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சல், ஒரு பெரிய கோபம், பழி வாங்கக்கூடிய ஒரு சிந்தை, என்னைக்கா இருந்தாலும் நான் இதை விடமாட்டேன் அந்த எண்ணம் இருக்குமானா, என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதனால் உண்டாகக்கூடிய முதல் அபாயம் என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகவும், தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போக நேரிடும். இந்த பூமியில பணம் இருக்கிறதுல பெருசுங்க. பணம் பத்தம் செய்யும். பணம் எது வரைக்கும் பாயுமா? பாதாளம் வரைக்கும் பாயுமா. பணம் சொன்னா பிணம் கூட வாயை திறக்குமா. பணம் சொன்னா பிணம் கூட எதை திறக்குமா? வாயை திறக்குமா. சில பேர் வாயை நல்லா திறந்து சேர்த்துருவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அவங்க வாயில் எதை வச்சிருவாங்க? கொஞ்சம் ரூபாய் நோட்டு, இல்லாட்டி வெத்தலை, ஏதோ ஒன்று சொருவிடுவாங்க. அப்போ பணம் பத்தம் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பணம்னா சரியா சொன்ன பணமும் வாயை திறக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா பரலோகத்துல பணம் இல்லை. பரலோகத்துல எவன்ல கரன்சி கிடையாது, எவன்ல பணம் கிடையாது. பரலோகத்துல பணம் கிடையாது. அப்ப என்ன பாஸ்டர் பரலோகத்துல செழிப்பு, பரலோகத்துல ஆசீர்வாதம் என்ன? பரலோகத்துல கிருபை தான் பெரிய ஆசீர்வாதம். கைய மேல உயர்த்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா தேவ பிள்ளைகளே? நல்ல தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பரலோகம் நம்ம கேட்கும் பொழுது, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும் பொழுது பணத்தை கொடுக்காதுமா. எதை கொடுக்கும்? கிருபையை கொடுக்கும். கிரேஸ், கிருபை தான் கொடுக்கும். ஏன்னா கிருபை கிடைச்சிருச்சுன்னா அந்த கிருபை மூலமா பணம் கிடைச்சிடும். அந்த கிருபை இருந்தா ஆரோக்கியம் கிடைச்சிடும். அந்த கிருபை இருந்தா பதவி கிடைச்சிடும். அந்த கிருபை இருந்தா உயர்வு கிடைச்சிடும். அந்த கிருபை இருந்தா இன்கிரிமெண்ட் கிடைச்சிடும். வாட் எவர் பிளஸிங்ஸ், நம்ம எந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தாலும் உடனே பரலோகத்தின் தேவனானவர் எதை கொடுப்பாருன்னா கிருபை தருவார். என் கிருபை உனக்கு போதும்னு இடுவாரு. அந்த கிருபை மட்டும் வந்துருச்சுன்னா மற்ற பிளஸிங்ஸுக்கான டோர் எல்லாம் ஓபன் ஆயிடும். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே பிசாசுக்கு தெரியும், இந்த சகோதரிக்கு, இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் கிருபையை கொடுத்துட கூடாது. கிருபை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா மற்ற எல்லா ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைக்கு கிடைச்சிடும், இந்த மகளுக்கு கிடைச்சிடும். கிருபை வந்தா குழந்தை கிடைச்சிடும், கிருபை வந்தா வாழ்க்கை கிடைச்சிடும், கிருபை கிடைச்சா வேலை கிடைச்சிடும், கிருபை கிடைச்சா இன்கிரிமெண்ட் கிடைச்சிடும், கிருபை கிடைச்சா ப்ரமோஷன் கிடைச்சிடும். வா, எல்லா பிளெஸிங்ஸும் அந்த கிரேஸ்ல தான் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஆசீர்வாதமும் கிருபையின் வழியாக தான் வருகிறது.
அதுதான் தாவீது சொல்வாரு, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கிருபை என்ன பண்ணப்பா. கிருபை தொடர்ந்துச்சுன்னா மற்ற எல்லா ஆசீர்வாதமும் பிரியமானவர்களே மல்லு கட்டிக்கிட்டு தொடர ஆரம்பிச்சிடும். ராமன் வரல. கிருபை நம்ம கிட்ட இருந்தா நம்ம நன்மை தேடி போக வேண்டாம், ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டாம். கிருபையை தேடி இயேசுவே வராருன்னா மரியாளுக்கு எது கிடைச்சிருந்ததுங்க? மரியாளுக்கு எது கிடைச்சிருந்ததுங்க? கிருபை பெற்றவளே. கிருபை கிருபை மட்டும் தான் அவகிட்ட இருந்தது. இயேசு என்ன பண்ணிட்டாருங்க? வந்துட்டாரு. அப்ப கிருபை தேடி இயேசுவே வராருன்னா இயேசுடைய எல்லா ஆசீர்வாதமும் கிருபை பெற்ற பிள்ளைகளை தேடி இன்றும் கடந்தோடி வருவதற்கு ஆயத்தமா இருக்குது. இதை விசுவாசிக்கிற கையை தட்டி. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கைத்தட்டி பாடிடலாமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும். கைத்தட்டி. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம. இந்த கிருபை மட்டும் கிடைச்சிச்சுன்னா இந்த அம்மா ஓஹோன்னு வாழ்ந்துரும். எப்படி? ஓஹோன்னு வாழும், ஜேன்னு இருப்பாங்க. பிசாசுக்கு தெரியும். அப்போ இந்த கிருபையை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இந்த கிருபையை எப்படி கெடுக்கலாம்? பிசாசு ரொம்ப மாஸ்டர் பிளான் பண்றான். அப்போ இந்த கிருபையை நிறுத்தக்கூடிய வல்லமை, இந்த கிருபையை அழிக்கக்கூடிய வல்லமை, இந்த கிருபையை இல்லாம போக பண்ணுவதற்கு ஒரு விஷயத்தால மட்டும்தான் முடியும். பிசாசு கண்டுபிடிக்கும். அவனுக்கு தெரியுது என்னன்னா, இந்த கசப்பான ஒரு அனுபவம், யாரோ ஒரு பேசின, யாரோ ஒரு செய்த செயல்கள் நம்ம மனசுல எப்ப கசப்பாக வேர்விட ஆரம்பித்து விடுகிறதோ, லிசன் பிரதர் சிஸ்டர், கவனிங்க. தங்கச்சி கவனி, தம்பி கவனி, சகோதரனே சகோதரிய வார்த்தை கவனிங்க. யாரோ ஒருவர் பேசின வார்த்தைகள், யாரோ ஒருவர் செய்த செயல்கள், ஒரு சில துரோகங்கள் நம்முடைய இருதயத்தில் கசப்பாக வருத்தங்களை, மிகப்பெரிய கோபங்களை, எரிச்சலை நமக்குள்ள ஏற்படுத்துமானால் நம்ம வாழ்க்கையில தேவன் அருளுகிற கிருபைய நம்ம இழந்து போய்விடுவோம். கிருபை போச்சுன்னா சிஸ்டர், பிரதர், கிருபை மட்டும் போயிருச்சுன்னா, கிருபை ஸ்டாப் ஆயிருச்சுன்னா மத்த எல்லாமே ஸ்டாப் ஆயிடுங்க. எதுவுமே நடக்காது, ஸ்டாப் ஆயிடும். அவ்வளவுதான். கிருபைமா பெரிய டேம் மாதிரிமா, பெரிய அணைக்கட்டு. அணை, அந்த அணையை செல்ல என்ன பண்ணுவாங்க, ஓபன் பண்ணுவாங்க. மடைன்னு சொல்லுவாங்க பேரு. லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஓபன் பண்ண, லைட்டா தான் ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணா அது மடை திறந்த வெள்ளமாய் வரும். குழாயில வருத தண்ணி அது போல வராது, வெள்ளமாக பீரிட்டு பாயும். அணையிலிருந்து வருகிற தண்ணி எப்படி வரும்னா வெள்ளத்தை போல வரும். அது மாதிரி யாரும் நிக்க முடியாது, அடித்து கொண்டு போகும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக சென்னை பட்டணத்துல செம்பரபாக்கம் அணைய ஓபன் பண்ணிட்டாங்க. சென்னை மூழ்கினது, வீடுகள் அடித்து கொண்டு போனது, கார்கள் அடித்து கொண்டு போனது, என் காரும் அடித்து கொண்டு போனது. ஆமா, செம்பரபாக்கம் எங்கோ இருக்கு, செம்பரபாக்கம் எங்கேயோ இருக்குது, தேனம்பேட்டை எங்க இருக்குது. கார் அடிச்சு தூக்கிருச்சுங்க. வெள்ளம் போல வரும், தெருக்களுக்கு வரும், வாய்க்கால்களுக்கு ஓடும், நிலங்களுக்கு ஓடும், தோட்டத்துக்கு போகும், காட்டுக்கு போகும், எல்லா இடத்தும் தண்ணி போகும்மா. அப்ப நான் எதை சொல்ல வரேன் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிருபை அணைக்கட்டில் இருக்கிறதான ஆசீர்வாதம்
கிருபை. அதை ஆண்டு லைட்டா ஓபன் பண்ணாருன்னா பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, குடும்பத்திற்கு, தொழிலுக்கு, ஆரோக்கியத்துக்கு அந்த தண்ணி எங்கெல்லாம் போனோமோ அதே போல கிருபை எல்லாவற்றையும் பரவி பாயும். பிசாசு என்ன பண்றான்? அந்த அணையாகி கிருபையை லாக் பண்ணுவதற்கு எரிச்சலை வைக்கிறான் நம்ம வாழ்க்கையில. எரிச்சல், அந்த கசப்பு, அதான் கசப்பு தான் அந்த எரிச்சல், அந்த கோபம், பழி வாங்கக்கூடிய எண்ணம். இதெல்லாம் பண்ணுவேன், நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. அப்பா சொல்றாரு, உனக்கு சாதாரணமா கோபம் வருது, கசப்பை உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிற, ஆனா பெரிய அபாயம் என்ன தெரியுமா தம்பி? சகோதரனே, என் மகனே, என் மகளே, உனக்கு நடக்கிற அபாயம் என்ன தெரியுமா? நான் இலவசமா உனக்கு கொடுக்கிற அந்த கிருபைய இழந்து போய் கொண்டிருக்கிறேன். அந்த கிருபை மூலமா தான் உனக்கு எல்லா ஆசீர்வாதமும். ஆனா உன் கசப்பு நிமித்தமா அந்த கிருபை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். இந்த கிருபை உன்னை விட்டு போகிறது. என்னைக்கோ பேசுன வார்த்தை இன்னும் பசுமரத்தாணியை போல் அப்படி பதிந்திருக்கிறது. என்னைக்கோ நடந்த சம்பவம் இன்னும் அந்த இருதயத்துக்குள்ள அப்படி காயமா இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அப்பா சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உன் எரிச்சல் தனியட்டும். ஏன்னா அதுக்கு உள்ள உன் எரிச்சல் தனியலைன்னா, அந்த கோபம் தனியாம இருக்குமானா, தேவனுடைய அளவிட முடியாத கிருபையை நீ இழந்து போயிடுவ பிரதர், நீ இழந்து போயிடுவ சிஸ்டர். ரெண்டாவதா அந்த கசப்பினுடைய அபாயகரம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை நீங்க பாருங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு, எல்லாம் சேர்ந்து வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், யாதொரு கசப்பான வேர் எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால். கலக்கம் வந்துடும். கலக்கம்னா என்ன? பெரிய ஒரு மன சோர்வு, கவலை, மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன். நாளுக்கு நாள் சரீரம் பிரியமானவர்களே நொந்து போய் கொண்டே இருக்கும், ஒடுங்கி கொண்டே இருக்கும். பலவீனம் வர ஆரம்பிச்சிடும், சோர்வு, எழுந்துக்க முடியல பாஸ்டர், நிக்க முடியல பாஸ்டர், நடக்க முடியல, பேச முடியல, என்னால எதுவுமே செய்ய முடியல, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, படபடப்பா இருக்குது, பதட்டமா இருக்குது, கலக்கமா இருக்குது, ஏதோ ஒரு நடுக்கம் எனக்குள்ள இருக்குது, பயம் இருக்குது. இதெல்லாம் அந்த கலக்கத்தினுடைய அடையாளங்கள். தெளிவாவே இருக்காது, தெளிவில்லாம இருக்கும். கலக்கம்னா ஒரு கலங்கின தண்ணீர் எப்படி இருக்குதோ அது போல நம்முடைய மைண்ட் அப்படியே கலங்கி போயிருக்கும், தெளிவே இருக்காது. இதை செய்யணுமா, இதை செய்யணுமா, எதை செய்யக்கூடாது, இங்க போகணுமா, இங்க போகணுமா, இதை தேர்ந்தெடுக்கணுமா, இதை தேர்ந்தெடுக்கணுமா, தெரியாது, குழப்பம். இதுதான் இந்த கலக்கத்துடைய வெளிப்பாடு. கசப்பு உள்ள வந்துச்சுன்னா கலக்கமும் வந்துடும். ஃபர்ஸ்ட் கிருபை போயிடும். இரண்டாவதாக மிகப்பெரிய ஒரு கலக்கம். சில பேரும் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்க, இன்னும் தெரியல, பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, ஒரே கலக்கமா இருக்குது, ஒரே அச்சமா இருக்குது, ஒரே படபடன்னு இருக்குது எனக்கு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கசப்பு. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இது பிசாசினுடைய ஒரு சாபம், பிசாசினுடைய சாபம். கசப்பு என்பது பிசாசினுடைய சாபம். அது நமக்குள்ள வச்சு அழகு பார்த்து ரசிப்பதுல அவனுக்கு அவ்வளோ பெரிய விருப்பம், அவ்வளோ பெரிய விருப்பம். கசப்பை நமக்குள்ள வச்சுட்டு, அதாவது இந்த தீவிரவாதிங்க என்ன பண்ணுவாங்கலாம், நேற்று தினத்துல நான் செய்தித்தாளில வாசித்தேன், பாகிஸ்தான்ல ஒரு மசூதியில ஒரு தீவிரவாதி என்ன செய்திருக்கிறான், வெடிகுண்டோடு கூட வந்து அந்த வெடியை வெடிக்க செய்திருக்கிறான். டைம் பாம் உள்ள வச்சுட்டு அப்படியே தூரத்தில் போய் நின்று பார்க்கிறது, எப்ப வெடிக்கும். இந்த டைம் பாம் போலதான் இந்த கசப்பு. அது திடீரென்று வெடிக்கிறத பார்த்து பிசாசும் அவன் கூட சேர்ந்த தூதர்கள், நம்ம அவன் வச்சதே தெரியாது, இந்த கசப்பை எடுத்து உள்ள வச்சிருவான், கசப்பை கொண்டு வந்து உள்ள வச்சிருவான். வச்சுட்டு அவனும் அவன் சகாக்கள், அவன் தூதர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, எப்ப வெடிக்குது பார்க்கலாம். நம்ம ரொம்ப கோபப்பட்டு ஆக்ரோஷம் அடைந்து சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது, பயங்கரமாய் வாக்குவாதம் செய்யும் பொழுது, அவனும் அவன் கூட்டத்தாரும் ஐயோ
செம்ம கொண்டாட்டம் தான். இப்பெல்லாம் ஒரு காரியம், இப்போ திருமண நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறுகிறது. இந்த கேரளா இந்த மேளம் வாசிக்கிறாங்க. எவனோ கல்யாணத்துல நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் போடணும், அதுதான் சிறப்பு. ஆனா இப்ப இருக்கிற கல்யாணத்துல இந்த கேரளால இருந்து பசங்க வரானுங்க, வாலிப பசங்க, ஒருத்தனும் சட்டை போட மாட்டேங்கிறான். வெறும் வேட்டி மட்டும் கட்டிக்கிட்டு எல்லாம் மேளம் எப்படிங்க பயங்கரமா. அதுக்கு நம்ம ஊர் பசங்க ஆடுற ஆட்டங்குது பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வெளியே வர முடியல என்னால. பம்மல் பகுதிக்கு கடந்த நாட்டில் ஒரு கல்யாணம், போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா தெரியல, போயிருந்தோம். போயிட்டு நான் வெளியே பார்க்குறேன், பாஸ்டமா காணும். பாஸ்டமெல்லாம் மாட்டிக்கினாங்க. நானும் அப்படியே மேலே தாளத்து உள்ள அப்படியே உள்ள பூந்துட்டு வந்துட்டேன். நான் அடிக்கிறானுங்க பயங்கரமா. பிசாசும் அவன் தூதர்களும் ஒரே கும்மி அடிக்கிறானுங்க. எப்ப தெரியுமா? உள்ள கசப்பு வெடிக்கும் பொழுது கலக்கம் வந்துடும்மா, பெரிய நடுக்கம் வந்துடும், வருத்தம் வந்துடும். சீக்கிரமா நம்ம விட்டு அகற்ற வேண்டிய ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா கசப்பு தான். சீக்கிரம் எவ்வளவு குயிக்கா அகற்ற முடியுமோ அகற்றிடணும். உள்ள வச்சிருந்தோம்னா அது கலக்கத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும், யார் உள்ளத்துல கசப்பு இருக்குதோ அவங்க கலங்கினவர்களாகவே இருப்பார்கள். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, நிம்மதியாவே வாழ முடியாதுமா. இதுதான் சத்தியம், உண்மைதான். வார்த்தைலாம் பொய்யா மாறாது. கசப்புன்ற வேர் உள்ள வந்துருச்சுன்னா அவங்க கலக்கமாவே தான் இருப்பாங்க. ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே, என்ன நடக்குமோ தெரியலையே, இந்த கலக்கம் இருந்துட்டே தான் இருக்கும். கடைசியா அந்த வார்த்தை எப்படி முடிக்கிறது? அநேகர் தீட்டுப்பட்டுருவாங்க. தீட்டு, தீட்டுனா அழுக்கு, தீட்டுனா கரை, தீட்டு என்று சொன்னால் அசிங்கம், சீ அப்படின்னு சொல்லி தூரமா எரிய வேண்டிய ஒன்று. இதை கிட்ட வச்சுக்க கூடாது, தூக்கி எரிஞ்சிடணும். அழுக்கு. இன்னைக்கு இந்த கசப்பு ஒரு தீட்டை போல, அழுக்கை போல கரையாக படிந்திருக்கிறது. கர்த்தர் வந்து வாசம் பண்ண முடியலம்மா. பாட்டு நம்ம நல்லா பாடுறோம், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். பாட்டு அழகா இருக்குது. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு, தீட்டா இருக்குதே, தீட்டா இருக்குதே, நீ ஆராதிக்கிற, நீ ஊழியம் செய்யற, நீ கர்த்தருக்காக கொடுக்கிற, கர்த்தர் சமூகத்தை ஜெபிக்கிற, ஆனாலும் ஒரு தீட்டு இருக்கு. அப்பா என்னப்பா தீட்டு? உன் உள்ளத்துக்குள்ள அந்த கசப்பை வச்சிருக்கிற பத்தியா, அதுதான் தீட்டு. அது கரையாக இருக்கிறது. அந்த தீட்டை நான் பார்க்கிற வரையிலையும், அந்த தீட்டான காரியம் அங்க இருக்கிற வரையிலையும், நான் எப்படிமா உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படிப்பா நான் உன்னை நடத்த முடியும்? ஒரு விருந்து நிகழ்ச்சி இங்க கிண்டி பகுதியில் ஒரு ஹோட்டல் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நான் நினைக்கிறேன் 7 ஸ்டார் ஹோட்டல் நினைக்கிறேன். என்ன ஹோட்டல் அது? ஐடிசி பார்க்கா? ஐடிசி லேண்ட் கிராண்ட், கிராண்ட் ஐடிசி கிராண்ட். அதுக்குள்ள ஒரு டீ சாப்பிட்டாவே நான் நினைக்கிறேன் 5000 சம்திங். ஒரு தோசை 1100 ரூபாய். ஒரு தோசை 1100 ரூபாய். காலையில ஒரு காம்போ ஆஃபர், காம்போ இட்லி இருக்கும். இட்லினா நீங்க நிறைய நினைச்சக்கூடாது, குட்டிய ஒரு இட்லிங்க, குட்டி இட்லி, சின்னதா ஒரு தோசை, மினி தோசை. இந்த சாதா ஹோட்டல் வாங்க அது போல இல்லை, இது மினிலே மினி, இது ரொம்ப மினி தோசை. ஒரு ஸ்பூன்ல ஒரு பொங்கலுங்க, ஸ்பூன்ல ஒரு வாய் தான், 4500 ரூபாவா. எவ்வளோங்க? ஒரு காஃபி, ஆஃப் டம்ளர் காஃபி, ஆஃப் டம்ளர் பெருசாக நினச்சிக்காது, குட்டி டம்ளர். ஒரு ஸ்வீட்டு, குட்டிய ஒரு ஸ்வீட்டு, எல்லாம் வந்து ஈக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே, ஒரு சின்ன ட்ரேல. அதை கொண்டு வந்து பிரமாதமாக கொண்டு வந்து வைப்பாங்க. அதை வச்சு அந்த ஏசி ஹாலில் பெரிய டைனிங் டேபிள் வித்தியாசமா. இரண்டாம் தேவ மக்களே, என்ன சொல்ல வரேன்னா, இது போல ஒரு பெரிய ஹோட்டல்ல நீங்களும் உங்க சின்ன கை குழந்தையும் உங்க கணவரும் காலையில நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் அந்த ஐடிசி பார்க்ல. கிளம்புற நேரத்தில் குழந்தை அசிங்கம் பண்ணிருச்சு. குழந்தை என்ன பண்ணிருச்சு? அசிங்கம் பண்ணிருச்சு. டைம் ஆயிருச்சு. அப்படியே தூக்கி ஓட முடியுமா?
சொல்லுங்களேன். என்ன பண்ணணும்? ஐடிசி பார்க்ல சின்ன ஒரு டிஃபனுக்கே உள்ள சேர்க்க மாட்டான். நம்மளே கூட்டு போக மாட்டோம். நமக்கே ஒரு கௌரவம். அங்க போய் எப்படி இப்படி பரலோக ராஜ்யத்திற்கு இந்த டர்ட்டி இந்த தீட்டோட போக முடியுமா அம்மா? நம்ம நினைச்சுக்கிறோம் அதெல்லாம் ஆண்டவர் நினப்புதான். இந்த தீட்டோடு, கசப்பு என்ற தீட்டோடு நம்ம 1000 செய்யலாமா, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ நீங்க வசனத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கசப்பு என்ன பாதிப்பை ஏற்படுத்துகிறது? முதலாவதாக தேவனுடைய தேவனுடைய கிருபைய இழந்துருவோம். இழந்துட்டா போச்சு, எல்லாம் போச்சு. சொல்லுங்க, எல்லாம் போச்சு, உள்ளதும் போச்சு, எல்லாம் போயிடும். ஏதோ பாஸ்டர் சொல்றதுக்காக ஏதோ பேசுறாரு போல நினைச்சிடாதம்மா. ஐயா அப்படி இல்ல, இருப்பதெல்லாம் போகும். சவுல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கிடைச்சதெல்லாம் போயிருச்சு அவர் வாழ்க்கையில. இரண்டாவதாக வசனத்தை பார்த்து சொல்லுங்க, இரண்டாவதாக ஒரு கலக்கம் வந்துடும், மனசுக்குள்ள கலக்கம் வந்துடும். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன்னு சொன்னாரு. அந்த சமாதானம் தான் நம்ம நல்லா நிம்மதியா வாழலாம். ஆனா அதற்கு பதிலாக உள்ளத்துக்குள்ள கலக்கம் வந்து ஆட்கொள்ளும். நிம்மதியாவே இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. மூன்றாவதாக தீட்டுப்பட்டு விடுவோம், அழுக்கு கரைப்பட்டு விடுவோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியங்களை நான் சொல்றேன் பாருங்க. சவுலை குறித்ததான ஒரு சில காரியங்கள் நீங்க வசனத்தை வாசிக்கணும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வேகமா வாசிங்க பார்ப்போம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது, ராஜா கொன்றது 1000 தான், தாவீது கொன்றது 10,000 10,000 என்று முறைமுறையா பாடுறாங்க. இதே தான், வேற பாட்டு வேற வரிகள்லாம் கிடையாது, வேற நிறைய ஸ்டான்ஸாலாம் கிடையாது, வேற நிறைய கிடையவே கிடையாது. ஃபாதர் பெர்க்மன் செய்ய பாட்டுலாம் ஒரு சில பாட்டுலாம் எடுத்தீங்கன்னா 13 சரணம் இருக்கும், 14 சரணம் இருக்கும். அதுல பழசா என்றும் ஆனந்தம் ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க பாடலாம். திருப்தியாக்கி அதை எடுத்துட்டீங்கன்னா நிறைய இருக்கும். வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து, வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி நிறைய ஸ்டான்ஸா இருக்காங்க. ஊழியத்துக்கு வந்த 2004வது வருஷத்துல சிலர்லாம் ஸ்பெஷல் சாங் நாங்கள் பாடுற பசங்க வந்து நின்றுவாங்க. சரி பாடுவாங்க ஸ்பெஷல் சாங், புது பாட்டு ஏதோ கற்றுன்னு வந்துட்டான்னு பார்த்தா இந்த 15 சரணங்க அதை எடுத்து வந்து ஃபுல்லாக பாடுவாங்க. அதுக்காக நான் எவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்துக்கிறேன் தெரியுமா? ஏன்னா புது ஊழியம் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போலாம் அப்படி இல்லை. நான் வந்து முன்னாடி வந்து நின்று ப்ரைஸ் அல்லாட் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஸ்தோத்திரம் அப்படி சொன்னாவே ஐயா வந்துட்டாரு, நம்ம ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, போதும் நம்ம டைம் முடிஞ்சிச்சு போல அப்படி சொல்லி ஞானம். இப்போ கர்த்தர் சபை ஞானத்தால் நிரப்பி இருக்கிறார். கையை நல்லா தட்ட தான் மாட்டேங்கிறீங்கல்ல, ஞானத்தால் நிரப்பி இருக்கிறார். இவங்க பாருங்க பெரிய பாட்டுலாம் இல்லை, 2 வரி தான். என்ன பாட்டு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இதே தான் பாடி 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 பாட 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 யாருக்கு எரியுதுங்க? கசப்பு வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு. ஈட்டி எடுக்கிறாரு, அடிக்கிறாரு. ஈட்டிய உங்களுக்கு தெரியுமா, ஈட்டிய எய்வதுல சவுல் வந்து அவ்வளோ துல்லியமா எறிவாராம். அவர் குறி வச்சு அப்படி அடிச்சார்னு அம்ப சரியா வந்து விழுமா. அவ்வளோ எக்ஸலண்ட், அவ்வளோ எக்ஸலண்ட். அம்பு ஏறுதுல கையை வச்சு அடிச்சுவார். எத்தனை முறை தாவீதுக்கு விரோதமா எழும்புறாரு பிரியமானவர்களே. ஆனால் நான் சொல்ல வேண்டிய ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு வேகமா நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துடுறேன். நீங்க வாசிங்க 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. யாரால் விடப்பட்ட? பக்கத்து வீட்டு பாய் அம்மா. ஐயோ யாருன்னா இங்க யாரா இருக்க போறாங்கம்மா,
சிஸ்டர் இன்னைக்கு பாஸ்டர் உங்களை பத்தி தான் பேசினாரு அப்படி சொல்ற நல்ல உள்ளங்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்லாதீங்க. தெரியல, பாயெல்லாம் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அந்த அண்ணன், அந்த தாத்தா, அந்த ஆத்தா வச்சுட்டாங்கப்பா. எனக்கு பைபிள் சொல்லுது, யாரால் விடப்பட்ட கர்த்தர் கூட சில நேரத்தில் எதை அனுப்புறாருங்க. எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் சொல்லி கொடுத்துக்கிறாங்களா உங்களுக்கு? நான் சொல்லித்தரேன். தேவன் சில நேரத்தில் பொல்லாத ஆவிய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு நேராக அனுப்புவார். சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். சாமுவேல் என்ற ஊழியக்காரன் இடத்துல கர்த்தருடைய வார்த்தை பெற்ற ஒரு தேவ மனுஷன், தீர்க்க தரிசனம் உரைத்தவர். தெரியுமா உங்களுக்கு? சவுல் எதை உரைக்கிறாருங்க? தீர்க்க தரிசனத்தை பிரமாதமா பேசுகிறவர். ஆனா இப்போ கர்த்தர் எதை அனுப்புறாருமா? நம்ம ஊழியம் செய்யலாம், தீர்க்க தரிசனம் பேசலாம், ஆராதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். கசப்பு நம்ம கிட்ட இருந்தா கர்த்தரால் பொல்லாதாவி வரும். கர்த்தரே அனுப்பி வைப்பாராம். God will send evil spirit. நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்பா என்ன ஆவியானவரால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டு எந்த ஆவி அனுப்புவாராமா? பொல்லாத ஆவி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கசப்பு எனக்குள் இருந்தால் என் மீது, என் வீட்டுக்குள்ள பொல்லாத ஆவி கர்த்தரால் வரும். இது எந்த பாஸ்டரும் இந்த மாந்திரிகத்தை கிளியர் பண்ணவே முடியாது. யார் வச்ச சூனியம் இது? கர்த்தரே சூனியம் வச்சிருக்கு. இருக்கிறது தலை சிறந்த மந்திரவாதி யாருங்க? அவர் வச்சா எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ கசப்பு அபாயகரமா, ஆபத்தா? புரிஞ்சுக்கிடுங்க. நாட்டில் பெரிய போராட்டம் கர்த்தருக்கு எனக்கும். என்னப்பா இது? ஏன் எங்க குடும்பம் இப்படி இருக்குது? ஏன் போராட்டமா இருக்குது? ஏன் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க? ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க? கர்த்தர் சொன்னாரு, பொல்லாதாவி உள்ள புகுவதற்கு, பொல்லாதாவி உள்ள வருவதற்கு அந்த கசப்பை வச்சுட்டு இருக்கிறாங்களே. இந்த மாம்பழம் சீசன் இன்னும் கொஞ்ச நாள்ல, 2 மாசத்துல 3 மாசத்துல மாம்பழம் சீசன் வந்துடும். எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னங்க எனக்கு ஞாபகப்படுத்துவாங்க, சீசன் வந்துருச்சு, மாம்பழம் சீசன் வந்துருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியே ஊருக்கு போங்க வாங்க, ஆனா வரும்போது எப்படி வராதீங்க? வெறும் கையோட வராதீங்க. எதை பிடிச்சிட்டு வந்துருங்க? மாம்பழம். அந்த மாம்பழம் கட் பண்ணி வச்சா அந்த ஈக்கு நீங்க யாரும் இன்விடேஷன் கொடுக்க வேண்டாம். ஈக்கு என்ன கொடுக்க வேண்டாம்? இன்விடேஷனே தேவையில்லை. அது என்ன பண்ணுங்க, அழையா விருந்தாளி. அது முக்கியம். அது போல இந்த கசப்பு உள்ள வந்துட்டா பொல்லாதாவி தானா உள்ள வந்துடும். நம்ம யாரும் பூஜை பரிகாரம், பூசணிக்காய், தேங்காய், கற்பூரம், வாழைப்பழம், முட்டை, எலுமிச்சம் எதுவும் நீங்க வைக்க வேணாம். பொல்லாதாவி தானா வரும். அது உள்ள வந்துச்சுங்களேன், ஆட்டி படைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி? நான் சொல்றமே சொல்லணும். ஆட்டி படைக்கும். அந்த தூக்கம் கொஞ்சம் போட்டோம், ஆட்டி படைக்கும். அவங்க பல்ல நரன்னு கடிப்பாங்க, உடைப்பாங்க, மிதிப்பாங்க. அவர் ஜிம்னாஸ்டிக்லாம் படிச்சிருக்க மாட்டார். ஆனா அந்த பொல்லாதாவி வந்துட்டா இங்கிருந்து அங்க எகுவாரு, அங்கிருந்து அந்த அம்மா என்ன பண்ணும், இந்த எகிரும். 2 பேரும் இப்படி எகிரி முட்டிக்குவாங்க. உள்ள எது புதுச்சுன்னு அர்த்தம். அவங்க அப்படி செய்ய மாட்டாங்களே. அதுவும் ஸ்பெஷல் பர்சன் கிட்ட வந்துருக்குது சூனியம். அதனால எப்படிதான் இருக்கும்? வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். அப்படியே கொளுத்திருவாங்க. கடந்த நாட்களில் பேப்பர்ல படிச்சோம்மா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா வாழ்ந்துக்கிறாங்க. ஒரு 3 வயசு 4 வயசு சின்ன குழந்தை இருக்குது. அதை விட சின்ன குழந்தை 2 வயசு நினைக்கிறேன், 1.5 வயசு 2 வயசு குட்டி குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை. இந்த ஹஸ்பண்ட் வேற ஒருத்தர் அம்மா கிட்ட லிங்க் ஆயிட்டாருங்க. இவர் வேற ஒருத்தர் லிங்க் ஆயிட்டாரு. இதனால இந்த இந்த வீட்டில் 2 வயசு குழந்தை பெற்றுக்குது பாருங்க. அந்த அம்மாவுக்கு இவருக்கு செம்ம சண்டை. ஏய் என்ன மனுஷன், எல்லாம் மனுஷனாடா,
ஏன்டா அப்படி பண்ற? உனக்காச்சும் கொஞ்சம் அறிவு இருக்குதா, சூடு இருக்குதா, சொர்ணம் இருக்குதா, நான் என்னடா வச்சேன், நான் உனக்கு என்ன கொடுக்கல, நான் உனக்கு என்ன செய்யல, அப்படி இப்படி பேச பாருங்க. இவர் போயிட்டு அம்மா தயவுசெய்து வானா, இந்த அம்மா என் வீட்டு அம்மா ரொம்ப தொல்லை. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? பேப்பர்ல, தினத்தந்தி பேப்பர்ல ஒரு 2 days பிஃபோர், 2 நாளைக்கு முன்னாடி கையில பெட்ரோல் கேன் எடுத்து வந்ததுங்க. வீட்டில் அந்த ஐயா இல்லை, அவர் வெளியே போயிட்டு எங்க வேலைக்கு எங்க போயிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு பொறுமையாக நுழைஞ்சது. இந்த அம்மா குழந்தைக்கு பால் கொடுத்துன்னு பத்துனுங்குதுங்க. பால் கொடுத்து கொண்டு படுத்து கொண்டு இருக்கிறாங்க. பின்னாடியே வந்து பெட்ரோல் அப்படியே ஊற்றி கொளுத்துட்டு கதவு மூட்டு போயிடுச்சுங்க. சாதாரண ஆளா இருந்தாங்க அப்படி செய்ய மாட்டாங்க. பெண்மை என்பதே ஒரு மென்மை. பெண்களுக்கே ஒரு சிறந்த ஒரு அடையாளம், மென்மையா தான் இருப்பாங்க. இவ்வளவு ஒரு ஆக்ரோஷம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, பொல்லாத ஆவி. அந்த கசப்பு வந்துருச்சுன்னா பொல்லாத ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அவ்வளவு, நான் ஏன் இப்படி பண்ணன்னு தெரியல, நான் ஏன் இப்படி பேசலன்னு தெரியல, நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு தெரியல. நீ பண்ணலப்பா, உனக்குள்ள இருக்கிற அந்த கசப்பின் ஆவி பொல்லாத ஆவி உள்ள கூப்பிட்டுக்கிட்டு அது செய்ய வைக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசிங்க வீட்டுல நிறைய பொல்லாத ஆவி செயல்படுது. அதனாலதான் என்னால பிளஸ் பண்ண முடியல, என்னால் லீட் பண்ண முடியல, என்னால அந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்ய முடியாதபடி அந்த கசப்பு உள்ள, நானே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அந்த கசப்பு கர்த்தர் வெறுக்கிறார். கசப்பு கர்த்தர் வெறுக்கிறார். உள்ள நுழைய முடியலப்பா, உள்ள ஃபுல்லா பொல்லாதாவி இருக்குது. அதான் ஆண்டு சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எரிச்சல், அந்த கசப்பு தனியட்டும். ரெண்டாவதா நீங்க பாருங்க, 18ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், 1 சாமுவேல் 18:12. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறாரு, தன்னை விட்டு விலகி போனார் என்றும் கண்டு. நீ யார் மேல எரிச்சல் அடைகிறீங்களோ, யாரை குறித்து ரொம்ப வேதனைப்படுறீங்களோ, அவங்கள வச்சே ஒரு பயம் வந்துடும், கலக்கம். ஏற்கனவே இந்த பாயிண்ட் நான் சொல்லி கொடுத்தேன். சவுலுக்கு அந்த பயம் வந்துருச்சு. அவங்களை நினைச்சாவே ஒரு பயம் வந்துடும். அவங்க பேசுறாங்களே, அவங்களை நினைச்சாவே ஒரு பயம் வந்துடும். அந்த வீட்டை நினைச்சாவே பயம் வந்துடும். அந்த தெரு வழியா போனா பயம் வந்துடும். பயத்தின் ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே. ஆனா கசப்பு வந்தா பயம் வந்துடும்பா. பொல்லாத ஆவி மட்டும் இல்ல, பயம், fear of spirit of fear, பயத்தின் ஆவி பயங்கரம். அது அப்பா அப்பா அப்பா, பய ஆவி உள்ள வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கெட்ட கெட்ட சொப்பனமா வரும். நாட்கள்ல ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஒரு சின்ன பையன், அவர் சின்ன ஒரு அந்த பொம்மை படம்லாம் பார்த்துக்கிறான். அது ஒரு பேய் படம். இந்த பொம்மை படம் பேய் படம். அதுல ஒரு பிசாசு வந்து எல்லா பொருளையும் எடுத்துன்னு போயிடுறது, தீங்கு செய்யறது, இதெல்லாம். அவ்வளவுதான். அந்த குட்டி பையன், அவனுக்கு வயசு ஒரு 2.5 வயசா இருக்கும், 2-3 வயசா இருக்கும். எதை பார்த்தாலும் பயப்படுறான். அம்மா கையை பிடிச்சிக்கிறான். எங்க போனாலும் என் கை பிடிச்சிக்கும். அந்த செருப்பு, அங்க அந்த பேய் தான் அந்த செருப்பை வச்சுக்குது. எங்க அக்கா எங்க போயிடுச்சு, ஒரு பேய் கூட்டு தூக்கி போயிடுச்சு. by spirit of fear. கசப்பு இருந்தா இந்த பயாவி உள்ள வந்து அப்படியே தங்கிடும்மா. அம்மா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் திட்டமா பேச வைக்கிறாரு. என்ன திட்டமா பேச வைக்க, தெளிவா பேசிருப்பா. இந்த கசப்பு உள்ள வந்தா பயம் வந்துடும். பயம் வந்தா நிம்மதியா வாழவே முடியாது, வாழ விடாது. எதிர்காலத்தை குறித்து பயம் வந்துடும், சரீர பலவீனத்தை குறித்து பயம் வந்துடும், பொருளாதாரத்தை குறித்து பயம் வந்துடும், கணவனை குறித்து பயம் வந்துடும், வீட்டை குறித்து பயம் வந்துடும், எல்லாத்த குறித்தும். நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா அது ஒரு பயம் வந்துடும். இன்னொரு விஷயத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 28:6, 28:6. 1 சாமுவேல் 28:6. சொப்பனத்திலாவது, ஊருமினாலாவது, தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு, there is no answer from God. தேவனிடத்திலிருந்து எந்த பதிலும் வராது, பதிலே கிடையாது. எவ்வளவுதான் காத்திருந்தாலும் எந்த பதிலும் வராது. there is no answer. ஜெபத்திற்கு பதில் இல்ல, உபவாசித்து ஜெபிப்பதற்கு பதில் இல்ல, காத்திருப்பதற்கு பதில் இல்ல, கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் இல்ல, பதிலே கிடையாதுமா.
பதிலே கிடையாது. ஒரு கேள்வி கேட்கறாங்க எக்ஸாம்ல, ஒரு கேள்வி கேட்கறாங்க எக்ஸாம்ல, அதற்கு பதிலே தெரியாதுன்னா எப்படி இருக்கும்? பதிலே தெரியல. நான் சொல்வேன், தெரியலன்றத விட அந்த கேள்விக்கு பதிலே இல்லை, அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அப்படி ஒரு கேள்வி, அப்படி ஒரு கேள்வி. என்ன தெரியுமா? நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ என்ன கேள்வின்னு சொன்னா, ஒரு கேள்வி ஒன்று வருது. என்ன கேள்வி? மகாபாரதத்தில் வருகிற ஒரு ஹீரோயின் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும்? படிச்ச பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க. ஒரே ஒரு ஹீரோயின் தான். யாருங்க? மகாபாரதம் தெரியுமா? அது யாருக்கு தெரியுமோ? சீதை. யாருங்க? சீதை. இது கேள்விக்கு பதில் இருக்குது. இப்போ நான் இதே கேள்வி கேட்கிறேன் பாருங்க. மகாபாரதத்தில் வருகிறதான பிரம்மாண்டமான பெரிய கோட்டை உள்ள முட்புதர் மறைந்திருக்கிற அந்த கன்னிவெடி டேஷ், இது பாடத்தில் வருவே இல்லையே. பஞ்ச பாண்டவர், பீமன், சீதை, அசோகன், இவங்க தேவர்கள், அசுரர்கள். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு டேஷ் வேற. நம்ம பிள்ளைங்க, ஆனா நம்ம பிள்ளைங்க எழுதுங்க, அது நம்ம பிள்ளைங்க மட்டும் எழுதுவாங்க. அதுல எங்க டீச்சர்ஸ் எல்லாம் பிரமாதமா எழுதுவாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் எழுதுவீங்கன்னா எழுதுவோம். ஆனா மார்க் வராது. என்ன வர்றது? அது வந்தா என்ன, வரல எனக்கு என்ன பாஸ்டர். நீ நிறைய பேருடைய கேள்விக்கு கத்துட்டு இருந்து காரணம் என்ன? கசப்பு உள்ள இருந்தா கத்துக்கிட்ட பதிலே வராதுமா. ஒரு சில வசனத்தை காட்டுமா, ஒரு சில வசனத்தை. தாவீது பிரமாதமான ஒரு மனுஷன். தாவீது அவர் என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் ஈட்டியத்திலே சுத்துறான். யாருங்க? சவுல் எதை சுத்துறான்? செங்கோல் பிடிச்சு அரசாட்சி செய்ய வேண்டிய சவுல் அந்த ஈட்டியத்தை சுத்துறான். எங்க 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 குத்திடலாம், கெட்டக தூக்கி அடிக்கிறான். அது மிஸ் ஆயிருது. அவரு பயங்கர கில்லாடி. தாவீது எஸ்கேப் ஆகுறது அவருக்கு அவர் தான் நிகர். எங்க போனாலும் திடீர்னு ஒரு நாள் செய்தி வருது, ஐயா தாவீது சவுல் அவுட், சவுல் அவுட், வாங்கடா மச்சான், வாடா பிரியாணி செய்து சாப்பிடலாம்டா, பார்ட்டி வச்சிடலாம்டா இன்னைக்கு. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லல. விஷயத்தை பாருங்க. 2 சாமுவேல் புத்தகத்துல 2 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரம், முதல் அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்போ தாவீதும் அவனோட சகல மனுஷரும் டிரெஸ் கிழிச்சுக்கிட்டான், வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சவுலும் யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தால் விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் சாப்பிடாம உபவாசித்து கிடக்கிறான். செத்தது யாரு? சத்துரு. உயிரை வாங்கணும் தேடினவன் செத்து போனதுக்கு தாவீது புலம்பி அழுதாரு. அதுக்கு பிறகு அந்த முதல் அதிகாரம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஒப்பாரி வைப்பான் பாருங்க. பா நீங்க எல்லாம் என்ன ஒப்பாரி பார்த்திருப்பீங்க? அதெல்லாம் ஒப்பாரி கிடையாது. உண்மையான ஒப்பாரி வச்சு அழுதுக்கு அப்படி பாட்டா பாடுறான். ஐயோ இப்படி செத்து போயிட்டியே, இப்படி மறிச்சு போயிட்டியே, அப்படி இப்படி சொல்லி சொல்லி அழுற. ரொம்ப இதெல்லாம் நீ வாசிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, வாசிச்சு பாருங்க. அழுது சாப்பிடல, ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு. என்ன தெரியுமா காரணம்? அந்த சவுல் மேல துளி அளவும் தாவீதுக்கு என்ன இல்லைங்க. அதுதான் ஆண்டு சொல்வாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்திற்கு. இத்தனைக்கும் அவரு ஓட விரட்டினவர் சவுல், சாகடிக்க துடித்தவர். ஆனா தாவீது மனசுல ஒரு முறை சூப்பர் சான்ஸ் கிடைச்சிச்சுமா. என்ன சான்ஸ் தெரியுமா? ஒரு குகைக்குள்ள சவுல் வந்து தூங்குற, செம்ம தூக்கத்துல இருக்கிறாரு. பக்கத்திலேயே அவருடைய ஈட்டி செம்ம ஷார்ப்பா இருக்குது. தாவீதும் அவர் கூட அவருடைய படைத்தளபதி அபிசாய், சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லிடுங்க. 2 பேரும் போறாங்க. இவனுங்க எல்லாம் செம்ம தூக்கம்.
ஏன்னா ஓடி 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 களைச்சு போயிட்டு அப்படி கொரட்டை விட்டு தூங்குறாரு சவுலு. சவுலே அப்படியே ஆன்னு மல்லாக்க பத்துன்னு நினைக்கிறேன். ஆன்னு வாயை போதும் தூங்குறான். பக்கத்துல ராணுவ வீரர்கள் அங்கங்க தூங்குறாங்க. பக்கத்துல சரியான ஒரு ஈட்டி. அப்ப அபிஷேக் சொல்றான், ராஜாவே அப்படி சொல்லுங்களேன், ரைட்டா கண்ணை மட்டும் காட்டேன். ஒரே குத்து, 2 குத்துல ஒரே குத்தி அந்த ஈட்டி எங்க வந்துடும், அவர் குத்தி கீழே நிலத்தை புதைற மாதிரி. எனக்கு அவ்வளவு வல்லம் இருக்குது. ஒரே ஒரு இவன் தான் உங்களை ஓட ஓட விரட்டினவன், இவன் தான் உங்களை துன்பப்படுத்தினவன், இவன் தான் உங்களை அவமானப்படுத்தினவன். ராஜா ஒரே ஒரு சைகை கொடுங்க, போட்டு தள்ளிடலாம். வசந்த் நீங்க வாசிங்க பார்ப்போம். பிரைஸ் காட். 24 அதிகாரம் 6-7 வசனம். 1 சாமுவேல் 24:6 and 7. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. யாரும் எழும்பிடாது, நானும் எழும்ப மாட்டேன், நீ என்ன பண்ணிடாத. சில பேர் ஏவி விடுவாங்க, நீ பாத்துக்கோ. கர்த்தர் கிருபை இழந்து போயிடுவோமா. இந்த வார்த்தையை கர்த்தர் தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறார். தாவீது எந்த ஒரு சிக்கலானாலும் கர்த்தருக்கு போய் என்னப்பா போலாமா வேணாவா, செய்யலாமா செய்வானாவா. ஒரு சில வசனத்தை நான் காமிச்சு கொடுத்தேன். வேகமா வாசிங்க. 1 சாமுவேல் 23 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்போ தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு, நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று பதில் வருது. கேட்கிறான், என்னப்பா போலாமா, என்னப்பா என்ன சொல்றீங்க, கிளம்புப்பா. 4ஆம் வசனத்துக்கு வாங்க. திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது, நீ எழும்பி கேகிலாக்கு போ, பெலிஸ்தரை ஒப்பு கொடுத்துருவேன்றாரு. திரும்பமா அவர் கேட்கிறாருங்க. நீங்க வசந்த வாசிச்சு பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். எங்கம்மா வாசிங்க பார்ப்போம். 9ஆம் வசனம் 26:8 வாசிங்க பார்ப்போம். இல்ல 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 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 1 சாமுவேல் 23:12. கேகிலா பட்டணத்தார் என்னையும், என்ன நடக்குது நான் சொல்லிடுறேன், இதோட வரலாற்று பின்னணி சொல்லிடுறேன். கேகிலான்ற ஒரு ஊர்ல இப்போ தாவீது இருக்கிறான்ற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருச்சு, சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே டேய் ரவுண்ட் அப் பண்ணிடலாம், வாங்கடா அங்க போய் அவனை பிடிச்சிடலாம்டா, இன்னைக்கு சாகடிச்சிடலாம், போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு சவுல் அவர் கூட ஒரு கூட்ட மக்களை கூட்டிட்டு வராருங்க. உடனே தாவீது கேட்கிறாரு, என்னாண்டவரே இந்த கேகிலாவின் மனுஷர் என்னை பிடிச்சி கொடுத்துருவாங்களா, போட்டு கொடுத்துருவானுங்களா என்ன, என்னாண்டவரே நீங்க என்னப்பா சொல்றீங்க. உடனே ஆண்டு சொல்லுவா, கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் சொல்றாரு, ஆமா என்ன பண்ணுவாங்க அவங்க, ஒப்பு கொடுப்பா. உடனே கிளம்பிட்டான் அந்த இடத்த விட்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேல கண் வைத்து சொல்லுவே, உனக்கு உனக்கு அறிவுரை, உனக்கு அறிவுரை. நீ போலாம், நீ போக கூடாது, நீ இருக்கலாம், இருக்க கூடாது. யாருக்கு பதில் வருதுங்க, தாவீதுக்கு சூப்பரா ஆன்சர் பண்றாரு, வழி காட்டுறாரு, லீட் பண்றாரு. ஆனா சவுல் கேட்டதுக்கு எந்த ஒரு உத்தரவும், கசப்பு அங்க, இங்க கசப்பு இல்ல. கசப்பு இல்லைனாதான் கர்த்தரே வழி நடத்துவார், கர்த்தர் பதில் கொடுப்பார், கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 2 சாமுவேல்ல நானே வாசிடுறேன், நானே சொல்லி கொடுத்துடுறேன். தாவீதின் குடும்பத்துக்கும்
சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம். நெடுநாள் யுத்தம் 3 அதிகாரம் 1 வசனத்துல நெடுநாள் யுத்தம். சவுலின் குடும்பத்தார், அந்த அந்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? நான்சி இல்லையா, போடலையா? சவுலின் குடும்பத்தாரோ வர வர, தாவீது வர வர பலத்தான். தாவீது வர வர, சவுலின் குடும்பமோ வர வர. ஐயா, நான் கசப்பா இல்லை, ஆனா அவங்க கசப்பாகிறாங்களே, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. உங்க வாழ்க்கையில கசப்பு இல்லைன்னா கர்த்தங்களை பலத்து பழுகி பெருகு பண்ண வல்லவரா இருக்கிறார். அவங்க கசப்போடவே இருக்காங்களா? இருந்துட்டு போட்டோம், விடுங்க. நான் சொல்வேன், பாஸ்டர் கசப்பா இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. பாஸ்டர் கசப்பா இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. நான் மறந்துடணும் விட்டுடணும் தான் விரும்புறேன். என்ன பண்ணணும்? நான் சொல்வேன், தேவ பிரசன்னத்துல காத்திருங்கள். உங்கள் இருதயம் கர்த்தரின் இருதயமாக மாறட்டும். நம்ம இருதயம் கேடுகட்ட இருதயம், பழி வாங்குற இருதயம். ஆனா காட்ஸ் ஹார்ட், பிதாவே இவளுக்கு மன்னியும், இவளுக்கு தாங்கள் செய்கிறது அறியாம பண்றாங்கப்பா. அந்த ஹார்ட் நம்ம கிட்ட எப்ப வருதோ அப்பதான் சாத்தியம் இது. ஆமா, தாவீதுக்கு கர்த்தர் இருதயம் வந்துருச்சு. அப்பாவோட இருதயம், தகப்பன் இருதயம் வந்துருச்சு. அவன் அந்த கோபம், எரிச்சல், கசப்பு, பழி வாங்குற எண்ணம். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அப்பாவுடைய சமூகத்துல வரும் பொழுது நம்ம இருதயத்தை கத்த சேஞ்ச் பண்ண வல்லவரா இருக்கிறாரு. அப்படியே கரங்களை அப்படியே மேல உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சிந்தை எனக்கு தாங்கப்பா.